நாம் ராஜாதி ராஜாவை மையப்படுத்துவோம். முடிந்தவர்கள் எந்திரிச்சு நில்லுங்கள். உங்கள் உள்ளத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தை புதுமையாக்கி கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தடவையும் தேவனை நாம் ஆராதிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு பலன் உண்டாகிறது. ஒவ்வொரு தடையும் நாம் தேவனை ஆராதிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் மறைஞ்சு கிடக்கிற சில தடைகள் உடைகிறது. ஒவ்வொரு தடையும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்கள் உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சி உண்டாகிறது. அதாவது மீட்கப்படாத காரியங்கள் மீட்கப்படுகிறது, விடுதலை இல்லாத காரியங்கள் விடுதலையாகிறது. அந்த ஆராதனையிலே, அந்த மகிமையிலே இந்த காரியம் உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது. உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அடைப்பு, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தடை, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஆராதிக்கும் போது அந்த தடைகள் உடைவதை நீங்கள் உணர முடியும். அதுதான் ஆராதனையில் கிடைக்கிற ஒரு மகிமை பார்த்துக்கொள்ளுங்கள். அதனால் கர்த்தரை ஆராதிக்கும் போது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நீங்கள் ஆராதிக்கணும். ஆராதனை வேளையிலே உங்களுடைய பலத்தை பயன்படுத்த வேண்டும். முழு இருதயம், இந்த ஆத்துமா முழுசாக இருக்கணும். அப்போ நான் ஆராதனை அப்படிங்கிறது கர்த்தருக்கு செலுத்துகிற அந்த துதி பலி, ஸ்தோத்திர பலி. அப்போ அந்த ஆராதனையில் முழு இருதயமும் முழு பலனும் என்ன செய்ய வேண்டுமாம்? இருக்க வேண்டுமாம். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு என்ன செய்யணுமா? நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் போது அந்த பிரசனத்தை நீங்கள் உணர முடியும், விடுதலையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அந்த ஆராதனை கிடைக்கிற ஒரு மகிமை. நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் 24 மணி நேரமும் துதி ஆராதனை எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அந்த துதி ஆராதனை எழும்பிக் கொண்டு இருப்பதுனால அங்கே பசி இல்லை, பட்டினி இல்லை, வறுமை இல்லை, போராட்டம் இல்லை, கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ ஆராதனை எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு சந்தோஷம் இருக்கிறது, ஒரு சமாதானம் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், கட்டப்பட்ட காரியங்கள், முடியாத காரியங்கள்லாம் அவிழ்க்கப்படுகிறது. உங்களுக்கு குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கலண்டு விழுவதை நீங்கள் இந்த ஆராதனை வேலையை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அந்த ஆராதனை அபிஷேகம். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஆராதனை வேலையிலே நான் ஒவ்வொரு தடையும் நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது இந்த ஆராதனைக்கு பின்னால் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? விதத்தில் பவுலும் சீலாவும் துதித்த போது அவர்கள் கலன்றது எதிராளி காலையில் விழுந்தான். அடித்தவன், கேவலப்படுத்தினவன், நிந்திக்க உட்படுத்தினவன் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அந்த ஆராதனையில் கிடைத்த ஒரு கிருபை பார்த்துக்கொள்ளும். அப்போ அதே போல் இந்த நாட்களிலே நீங்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மறைமுகமான எதிராளிகள் எல்லாம் உங்கள் சார்பாக வரும்படி கர்த்தர் எல்லா எதிராளிகளையும் உங்கள் சார்பாக வரும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை, அதான் ஆராதனையில் கிடைக்கிற ஒரு வல்லமை. நீங்கள் வழக்காட வேண்டியதில்லை, நீங்கள் போராட வேண்டியதில்லை, யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஆராதனை அபிஷேகத்தில் இப்படிப்பட்ட அந்த எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்க முடியும். அதான் ஆராதனையில் கிடைக்கிற ஒரு வல்லமை. பார்த்துக்கொள்ளுங்க. மாபெரும் ஒரு 4 குதிரை சாரட்டு போகிற அந்த எரிய கோட்டையை தகர்த்தது துதி ஆராதனை. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு 6 நாள் தொடர்ந்து அந்த ஆராதனை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் நினைச்சாங்க, ஆர்ப்பரித்து மையப்படுத்தினார்கள். நடந்த காரியம், எரிய கோட்டை தரமட்டமானது, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். ஆராதனையில் கிடைக்கிற வல்லமை. அதே போல் நாம் உள்ளத்தில் நம்ம ஆராதிக்கும் போது எப்போ நீங்கள் ஆராதித்தாலும், எப்போ நீங்கள் கர்த்தரை மையப்படுத்தினாலும் ஏனோ தானோ என்று ஆராதிக்கக்கூடாது. அந்த ஆராதனை முடிவில் ஏதோ ஒரு காரியம் நடக்கணுமே. அது என்ன காரியம்? பவுலும் சீலாவும் துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க, கலன்றது எதிராளி விழுந்தான். அது ஒரு காரியம் நடந்தது. 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் யோசபாத்து பாடகர்களை முன்னாடி அனுப்பி துதியை அனுப்பினார், துதி சத்தத்தை அனுப்பினார். நடந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 படைகள் எதிராளிகள் விரட்டிட்டு வந்தாங்க. அந்த 3 படைகளும் காணாமல் போய்விட்டார்கள். இது எதனால் கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு கேட்டால், ஆராதனையில் கிடைத்த வெற்றி. போர் சேவர்களை முன்னாடி அனுப்பலை, பாடகர்களை முன்னாடி அனுப்பலான்னு வேதம் சொல்கிறது. 2 நாளாகமம் 20 யோசபாத்து யார் அப்படின்னா, போர் சேவர்களையும் துப்பாக்கி கத்தியை வச்சதுக்குள்ள முன்னாடி போங்க படைக்கு அப்படின்னு சொல்லலை. அவர் யாரை முன்னாடி அனுப்பினா, பாடகர்களை, துதிக்கிறவர்களை முன்னாடி அனுப்பினார். கத்திக்கு அங்கே வேலை இல்லாமல் போச்சு. சண்டை போடுற படை வீரர்களுக்கு அங்கே வேலை இல்லாமல் போச்சு. காரணம், எதிராளிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இது நடந்த காரியங்கள். இப்போ அதே போல் இன்றைக்கி அந்த யோசபாத்துடைய ஆராதனை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த யோசபாத்து வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படி என்று நீங்கள் சொல்லும்போது, நான் ஒவ்வொரு தடையும் ஆவியானவரத்தில் கேட்பதுண்டு. தகப்பனே, ஒரு ஆராதனைக்கு பின்னால் ஏதோ ஒரு காரியம் செய்வீங்களே, இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளுக்கு ஆராதனை பின்னால் என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே?
இந்த ஆராதனை முடிவில் தேவ பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே என்று ஆவியானுடைய சொல்லும்போது ஆவியானவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஆராதனையில் உண்மையோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு எங்கெல்லாம் எதிராளிகள் இருக்கிறார்களோ அந்த எதிராளிகளை காணாமல் போகும்படி செய்ய போகிறேன். உங்களை யார் எதிராக செயல்படுகிறார்களோ அவரை இல்லாமல் பண்ண போகிறேன். நீங்கள் எதிராளியை தேடிய காணாதிருக்க முடியாக, சத்துருக்களை தேடிய காணாதிருக்க முடியாக. உனக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக யார் எதிராளி கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த எதிராளிகளை காணாமல் போக பண்ண போகிறேன். ரக்கலி மாத்தாரா போக்குலை மகது சம்வ காத்தா நீ. இது யோசபாத்து வாழ்க்கையில் நடந்த காரியம். பாடகர்களுக்கு துதி ஆராதனைக்கு கிடைத்த வெற்றி. யோசப்பா ஆற்றில் மையம் படைகிறார். அதனால் இந்த ஆராதனை முடிவில் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில், தூரத்தில், வெளியில், உங்கள் உறவினர்களில், சொந்தத்தில் எங்கேயாவது ஒரு பக்கம் மூளை முடுக்கலை மறைஞ்சிரிஞ்சு உனக்கு எதிராக செயல்படுறவர்கள், உனக்கு எதிராக எழும்புகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஆராதனை வேலை எதிராளிகள் ஒருவர் கூட இல்லாமல் போகும்படி கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். லப்பக்கம்மா தசம் கத்தட மக்கள் லத்தூர பூலா தூர பாக்க. காரணம், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அறிந்து கொள், தெரிந்து கொள், புரிந்து கொள். இப்பட்ட இந்த ஆராதனை எதிராளியை வீழ்த்துகிற ஒரு ஆராதனை. இந்த ஆராதனை எதிராளிகளை நீ தேடிய காணாதிருக்க முடியாத ஒரு ஆராதனை. உனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள் சிதறண்டு முறியடிக்கப்படுகிற ஒரு ஆராதனை கர்த்தர் இந்த நாளில் உனக்கு கொடுக்க போறார். அது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. நீ முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறாயா, முழு பலத்தோடு ஆராதிக்கிறாயா, உண்மையோடு ஆராதிக்கிறாயா? நீ உண்மையோடு முழு பலத்தோடு ஆராதித்தால் எதிராளிகள் காணாமல் போவதை உடனே நீ பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மகிமை உனக்குள்ளே கடந்து வரப்போகிறது. ஓ தசப்பா, எல்லாம் வாயில திறந்து எல்லாம் உற்சாகமாக எல்லாம் கர்த்தரை மையப்படுத்துமா முழு உள்ளத்தோட. எனக்கு எதிராளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆராதிங்க. எனக்கு எதிராளி யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிங்க. ஷாமல மகத இசந்தடி மகாதார பூலாரா ஓதனி காரா பாது சபா முழு உள்ளத்தோட முழு பலத்தோட ஒரு ரக்லி மாகத டிகாரா தி ஷம்துட மோத்தரா அல்லதர மாகத நி கரபதுட ஓகத டபல கரா ஒரு ரிமால தூர பாதுடி கரபது ஷத டபல கரலரபா ஒரு ரக்லி மாகத டி கன மது ஷம்துட பூதர பல கரபா. இதோ நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நான் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. இதோ இந்த நாளிலே, இந்த வேளையிலே எவ்வளவு தூரத்தில், எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் உனக்கு எதிராளிகள் இருக்கிறார்களோ அவர்களை நீ காணாமல் போகும்படியாக கர்த்தர் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன் சத்துருக்களை முறியடிக்கும்படியாக, உன் எதிராளி உன்கிட்ட சரணாகதியாக மாறும்படியாக அல்லது காணாமல் போகும்படியான ஒரு மகிமையான ஒரு காரியத்தை இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் உன் குடும்பத்தில் உனக்கு உன் பிள்ளைக்கு செய்ய போறார். அப்படிப்பட்ட காரியம் நடக்க போகுது. இதை ஒவ்வொரு ஆராதனைக்கு பின்னால் ஒரு விடுதலை, ஒவ்வொரு ஆராதனைக்கு பின்னால மீட்பு. இந்த ஆராதனைக்கு பின்னால எதிராளியை காண மாட்டாய், உனக்கு எதிராக பேசினவர்களை காண மாட்டாய், உனக்கு எதிராக முறுமுறுத்தவர்களை காண மாட்டாய், உனக்கு எதிராக சத்துருக்கள் எழுப்பினார்களோ அவர்களை காணாமல் போகும்படியாக மகத்துவமான ஒரு காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன். ஓ தசம்துட மாத்தல ஹபரே கதரபா. எல்லாம் வாயில திறப்பீங்களா? எல்லாம் வாயில திறப்பீங்களா? எந்த காரியத்தை நினைக்காதீங்க, எந்த காரியத்தை முழு உள்ளத்தோடு நீங்க மையப்படுத்தி பாருங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போறீங்க, பெரிய மாற்றம் செய்ய போறீங்க. முர்தகாய் எஸ்தர் ராஜாத்திக்கு எழுப்பின அந்த ஆமான் காணாமல் போயிட்டான். எஸ்தர் ராஜாத்திக்கு முர்தகாய்க்கு விரோதமாக எழுப்பின அந்த ஆமான் இல்லாம போயிட்டான். அதே போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆமான் இருக்கிறார்களா? ஆமானை தேடியும் காணாமல் போக முடியாது. கர்த்தருடைய வல்லமை ரசம்துட மேத்தல மாத்தட ஹம்மிலி கத்தட கரகா ஓ ரபல தூரமா துடி கரபதி சம்துட மௌதரா ஓ லபர கத டிகர் எல்ல வாயத்தரங்க, எல்ல வாயத்தரங்க ஓ ரகல கரை கத டிக நிமி கத டிக நமலகரா ஓ ரபல தூனமா துடி கரபது சம்துட பூதரா ஓ ரகல கர கத டிக நிமி கத டிக ரபல கரலரபா ஓ ரபல தூனமா துடி கரபல கரலரா ஓ ரிமல துரப துடி கரபா. எல்லாம் துதிக்கணும், மனதார துதிக்கணும், முழு மனதோட துதிக்கணும். யாரும் அங்கங்கே பிரேக் பார்க்காதீங்க. இந்த ஆராதனைக்கு பின்னால உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடை பண்ற பாரு, உனக்கு வரக்கூடிய பலத்தை தடை பண்ற பாரு. அந்த தடை பண்ணுகிற சத்துரு இல்லாமல் போக முடியான ஒரு மகிமையான ஆவியானவர் ஒரு தலைமையில இறங்க முடியான ஒரு அக்கினி தலை மேல இறங்க முடியான ஒரு வல்லமை எல்லா பிளவின கட்டுகள் அறுபட்டு போக முடியாது. ஷம்மல ஹம்மர ஹதலகா ஒரு ரமீலி கரது டகர பலகர ஓ ரிபால தூரபா வாயத்தர வாயத்தர வாயத்தரங்க. எல்லாம் துதிங்க துதிங்க துதிங்க. ஓ ரிமா லத்து சம்மா கபா ரபா லேக்கரே மேகா டிகர பலகரபா. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. மகிமை 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 மகிமை. இப்போது மகிமை, இப்போது மகிமை. லபர ஹம்மர
லபர கந்தினி கதடிகன மிலிக்கரலரா ஓ தசப்துல போகத ரகித பலகரலரபா. துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருப்பேன் ராஜா. லம்மே காத்தா டக்குலபா. சத்தத்தை உயர்த்தி உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுங்க, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்க. அந்த ஆராத நாயக இப்போது மத்தியிலே கடந்து வர போறாரு. ஒரு ரெமிலி கரது ஒடிகரிபி கரலரா ஒரு ரபல துனமது ஒடி கரபல கரலரபா தசபா ஓலப்பா ரகத டிகர மலக்கர அதோட பலபக்கரலரப்பா. ஏதோ ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இன்னைக்கு ஏதோ மாற்றம் உண்டாக போகுது. ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. உன் குடும்பத்தில் ஏதோ மாற்றம் உண்டாக போகுது. இதோ தேவையில்லாத எல்லா போராட்டங்கள் முன்னோட்டு விலகும்படியாக மாற்றங்களை காணும்படியாக எஸ்தர் ராஜாவுக்கு காரியங்கள் மாறுதலை முடிந்தது. உன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியும்படியான உன்னத வல்லமை, உன்னத பலன், உன்னத கிருபை, உன்னத அபிஷேகம், உன்னத மீட்பு, உன்னத வல்லமை இப்போது உமேல கடந்து வரும்படியாக லக்கரே மேக்கல பேக்கதா டகுலா லிமீர கதோ டிகன மேக்கதா டகரபோ ஓ லபர கதா டிகன மலக்கரலரா ரேகே மேக்கலா து ரே மேக்கலா தோடா பாக்கதாடா ஓ லப துர மதுர கரபல கரலரபா ஓ தசத டிகன மலக்கரபா. ஓ மகிமை, ஓ தேவ கிருபை எல்லாம் வாய்த்தறங்க. இப்போது மகிமை இதோ சத்துருக்கள் ஓடுறான் பாரு. உன் மேல வச்சிருந்த கையை எடுக்கிறான் பாரு. உன் சரீரத்தில் வச்ச கையை எடுக்கிறான் பாரு. இப்போது வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போது மகிமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு ரபாலா ஹம்மான கதா ரீகலரா ஓ ரபா துதி ரீகலா துரபா துடிகரபா. மகிமை இப்போது வல்லமை அபிஷேகத்தால் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஓ கட்டு கலருது பாரு. ஓ வேதனை மறையுது பாரு. இப்போது அக்கினி உம்மேல விழுது பாரு. ஏறி மக்கால தூஷாதரபா. எலிசாவின் ஆவி உன் மேல படர்ந்து வரப்போற பார்க்க போற லக்ர கிளேக்ர போலா தூடா பல கரா டா டாக்ல ஒரு ரபல தூடமா துடிக்கற பல கரா ஒரு ரபல தூடமா துடிக்கற பல கரலரபா. தேவ கிருபை. நன்றி அப்பா. எல்லா பலவீனக்கு மாறுபடியாக உற்சாகத்தின் ஆவியானவர் பலத்தின் ஆவியானவர் கிருபையின் ஆவியானவர் இப்போது ஷம்மலதர பலகரலரபா. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. உச்சுமையா வல்லமையை தாகத்தோடு ஆமே ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. தாகமுள்ள மேல் தண்ணீர் ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ள மேல் தண்ணீர் ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் என்று. மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு. மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறே. முதியர் மேலும் இளைஞர் மேல் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ரபலரா ஷக்குட மாத்தரா லக்குரா கத்துட குள்ள கூற போக்கத்தடபா. ஊற்றுங்க சப்பா கப்பா ஆமே தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல தவறாம் கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல தவறாம் கனி தர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. கல்லான இதயத்தை எழுதிட வேண்டும் சதை
உண்மையான இதயத்தை பொறுத்திட சும்மான கத்துர மாத்தரா கம்புர கத்துர பாக்கலா ரேக்கலை வேக்கத்த ருபாக்கத்தரா லிபா லிபா ரபா ரகல கதுர போக்கத்த ரபோ ரிமாலா துர பாக்கத்தரவா எல்லா கல்லான இருதயமே வெளியேறு, எல்லா கல்லான இருதயமே வெளியேறு. இப்போது மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை 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 ஷாம் லே லே கிரேபே லே கிரேபே லே பெரா லே கரா லா தரா ரீ பகா ராகலா ராபாலா ரேகலா ரேமா ரீக்லே ரத்துடோ மக்களோ ரெபிலா ரெபிலரா தசத டகர பலகரவா ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. சத்துரு கீழே விழுந்துரு, சத்துரு கீழே விழுந்துரு, சத்துரு கீழே விழுந்துரு. எதிராளியை வெளியேறு, எதிராளியை வெளியேறு. சத்துருவே கீழே விழு, சத்துருவே கீழே விழுந்துரு, வெளியேறு. எதிராளியை வெளியேறு. பிள்ளைகளுக்கு உரமா எழுப்பாத, பிள்ளைகளுடைய எழுப்பாத, வெளியேறு வெளியேறு வெளியேறு. எல்லா அந்தகார வல்லமை, எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. தரகலா தரா ரேகே பேகலா ரே மேகலா ரா ரேகே பேகலா ரே பாகதா தாகா ரேகபா. இப்போது வல்லமை பாரு, இப்போது வல்லமை பாரு, இப்போது மகிமை பாரு. இப்போது அச்சரே மேல ஒரு அச்சரே, ஒரு அச்சரே, ஒரு அச்சரே, ஒரு அச்சரே. ஒரே ஒரே உடையுது பாரு தட, உடையுது பாரு தட, உடையுது பாரு தட, உடையுது பாரு. உடைவதாக உடைவதாக. தேவ பிள்ளைகளை எழும்பாத 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 எழும்பாத. வெளியேறு 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 வெளியேறு. தேவ மகிமை, தேவ மகிமை பிரசன்னத்துக்கு முன்னாடி, தேவ வல்லமைக்கு முன்னாடி நிக்காத நிக்காத நிக்காத. ஓடு ஓடு. தேவ பிள்ளைகளை கை வைக்காத. சத்ருவே லே ரப்புடா ரப்புடா ரகடா ரிமா லே ரகலோ கரோ லே லப்புடா ரகுடா துரா லே துசப்பா ரகதா டகர போல கரபா. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. அச்சரே அச்சரே. இதோ எலியாவின் ஆவி, இதோ எலிசாவின் ஆவி, எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி வருவதாக வருவதாக. லா பா ரா ரா தா தா லா ரா ரா லா தா ரா பா லா தா ரா ரே பே பே பா கா லா ரா ஷபா பா 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 ஷபா பா 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 ரே கலா ரே லே மகிமை 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 மகிமை. சத்துரு ஓடுறான் பாரு, சத்துரு ஓடுறான் பாரு. உனக்கு எதிராக எலும்புன சூழ்ச்சி ஓடுது பாரு. ராக்கலா தூரா வாக்கலா ராக்கலே கிரேவே காலா தூரா வாக்கலா ராக்கலே மேகா டடக ரகலா ரபால் அதுரா மா தூரா பாலா ரேக்கலே மேகா டடக உஸ்ஸபார ரகலா மா தூரா வா லே மேகா டடக லக்கரா தூரா வா லத்துன மா தூரா வா. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். மெய்யான தெய்வமே, இரட்சகரே, அற்புதரே, அதிசயரே, ஆறுதலே, கேடகமே, வெலனே, கோட்டையே, துருகமே. ஓ ரேகா மாலா தூர பாக்காத்தாராபா சாந்தன மாதுர பாக்காத்தாராபா ரேக்கலை மேதர பல கரடர ரா லா தூரு மீகா தட பல கரடர. ஓ ரேபேலா தரகல கரபா தசி கமதுன மதுடி கரபல கரலரபா ரத்துன மதன கந்தன மல கரலரபா. உங்கள் மூச்சு, உங்கள் எண்ணம், உங்கள் நினைவு, உங்கள் சிந்தனை அவரை மட்டும் பார்க்கட்டும், அவர் மட்டும் பார்க்கட்டும். எல்லாம் ஒரே மனதோடு, ஒரே சிந்தையோடு. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா உம்மை பார்க்கிறேன். எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து திருப்பி. அப்பா இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இயேசுன்னு வாயில வரணும். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் பலி, நீரே என் சத்யா, நீரே என் பலி, நீரே என் சத்யா, நீரெந்த ஜீவனன்றோ, நீரே என் ஜீவனன்றோ.
அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பர் நீர்தானே, நல்ல மேய்ப்பர் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீருற்று நீர்தானே, ஜீவநீருற்று நீர்தானே, உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பர் நீர்தான். சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல மேய்ப்பர் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, ஆமென். நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எல்லாம் அப்படியே சொல்லுங்க. எனக்கு நல்ல மேய்ப்பர் நீர்தானே. எல்லாம் சொல்லுங்க, கண்களை மூடி சொல்லுங்க. எனக்கு நல்ல மேய்ப்பர் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அடுத்து சொல்லுங்க. நீரே என் வழி. சொல்லுங்க பாப்போம். நீரே என் சத்தியம், சத்தமா சொல்லுங்க. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே நீரே என் ஜீவனன்றோ. எல்லாம் சொல்லுங்க. நீரே என் ஜீவனன்றோ. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலக்கை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடிய வண்ணமாக உங்கள் குடும்பத்துக்குண்டான தேவைகள் எவ்வளவோ இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாமல் அந்தரங்கத்தில்
நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியம் ஏராளம். உன் தாய் தகப்பன்ட்ட கூட நீ சொல்ல முடியாத, நீ குடும்பத்தில் வசிக்கிற உன் புருஷன்ட்ட கூட சொல்ல முடியாத உங்கள் அங்கலாய்ப்பு உன் இதயத்தில் இருக்கிறது. இது நீ யார்கிட்ட நீ சொன்னாலும் சரி பண்ண முடியாது. ஆனால் ஒருவர்கிட்ட சொன்னால் அவர் சரி பண்ணுவார். அவர் தான் இயேசு. அவரிடத்துல உன் இருதயத்தை ஊற்று. அண்ணாலாமா இருதயத்தை ஊற்றினார்கள். அதே போல் இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் இன்றைக்கி உன் எதிராளி இல்லாமல் பண்ணுறேன். இன்றைக்கி நான் உன் எதிராளி இல்லாமல் பண்ணுறேன். உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாமல் தடுத்த, உன் குடும்பத்தில் ஒரு மனது இல்லாமல் தடுத்த, உனக்கு பிரிவினை உண்டாக்கின அத்தனை எதிராளிகளையும் நான் தூரத்தில் கொண்டு போட போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் உன் இதயத்தை என் சமூகத்தில் ஊற்று. உன் வேண்டுதல் எனக்கு தெரியப்படுத்து. உன் விருப்பத்தை எனக்கு தெரியப்படுத்து. நீ எப்படி இருக்க விரும்புகிறாயோ அதை செய்ய நான் விரும்புகிறேன். உன் விருப்பம் தான் என் விருப்பம். கானான் ஸ்திரீக்கு சொன்னார், ஸ்திரீயே நீ விரும்பு என்று சொன்னார். அதே போல் இன்னைக்கு ஸ்திரீயே நீ விரும்பு. உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு விரும்புகிற, உன் புருஷன் எப்படி இருக்குன்னு விரும்புகிற, உன் மனைவி எப்படி இருக்குன்னு விரும்புகிற, உன் குடும்பம் எப்படி இருக்குன்னு விரும்புகிற, உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு விரும்புகிற, உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு விரும்புகிற, நீ எப்படி சம்பாதிக்கணும் விரும்புகிற, எப்படி நடக்கணும் விரும்புகிற, எப்படி கர்த்தரை துதிக்கணும் விரும்புகிற, எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும் விரும்புகிற, அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை நீ இப்போ எனக்கு தெரியப்படுத்து. உன் விருப்பத்தை நான் இன்னைக்கே உனக்கு நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறான். அப்படியே எல்லாம் வாயில திறந்து அப்பாட்ட, இயேசு மகாராஜாட்ட உங்கள் விண்ணப்பத்தை தெரிவிங்க. அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்காதீங்க. உங்கள் தேவைகளை அப்பாட்ட சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி விடுதலை கொடுக்க போகிறார். உன் ஜெபத்துக்கு பதில் வரப்போகுது. நம்பு, விசுவாசி. தொல்லா மாத்தா சம் கல்லாத்தி நீ மாத்த நான் மூரா. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவரை விடக்கூடாது. லூக்கா 8 அதிகாரத்தில் ஒரு விதவை பெண்ணு பலவந்தம் என்றா அலட்டுகிறா, ஓயாமல் அலட்டுகிறா. வாங்குற வரைக்கும் விடாத. இது ஒரு ஒரு நேரத்தை பொறுப்படுத்துக்க. ஆண்டவரே, எனக்கு நான் இப்போ கேட்ட காரியம் எனக்கு அத்தனை வந்து ஆகணும். உங்கள் சிலுவையின் வெற்றியை நான் அனுபவிக்கணும், சிலுவையின் வெற்றியை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற உறுதிக்கு வந்துரு. மாத்த சம்மிலே கப்பரா துண்ணா கத்த. தகப்பனை துதிக்கிறேன், பிதாவை துதிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விண்ணப்பத்தை அங்கீகரித்து ஆஸ்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.